வாங்க வாங்க இங்க நல்லா இருக்கும் சார். இந்த அக்கா தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களை பத்தி இது மாதிரி கஷ்டப்படுறாங்க பார்வை இல்லாம அப்படின்னு சொல்லி. உங்க பேர் ராஜேந்திரன். ராஜேந்திரன். கண்ணு இல்ல ஏன்னா உங்களுக்கு? நம்ம 2 கண்ணுமே இருக்குல்ல. கண்ணு 2 வயசுல போயிடுச்சு கண்ணு. பார்வையே கிடையாது அப்ப? ரெண்டுலயுமே பார்வை இல்ல. பிள்ளைங்க உங்களுக்கு? பிள்ளைங்க இல்ல. கிடையாது. இவங்க அம்மாவா? ஆனா ஊதுபத்தி சேல்ஸுக்கு போயிட்டு இருந்தோம். முதலீடு இல்லை. அது திடீர்னு எனக்கு வெயில் காலம் வந்துட்டா எனக்கு உடம்பு சேரா, கை காலெல்லாம் கட்டி மாதிரி வந்துடும். ஆமா, கட்டி கட்டியா இருக்கு. அதனால போக முடியல. இவங்களுக்கும் சரியா நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். உடம்பு இதா இருக்கனால மூச்சு வாங்கும். அதனால இப்ப சரியா போல. இப்ப வசூலுக்கு போயிட்டு இருந்தோம். வசூல்னா ஏங்க அப்படி சொல்றீங்க? அதுக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப சரியா அதுவும் போயிட்டு இருந்தீங்க. இப்ப அதுக்கும் சரியா போக முடியல. அழக்கூடாது. எல்லா நேரமும் நம்ம வாழ்க்கையில அப்படியே போயிடாது. அதனால கவலைப்படாதீங்க. சரி, அவங்க பார்வையினாலும் அவர் ஏதோ ஊதுபத்தி வித்தினால் பாக்குறாருல. பார்வையே இல்லைனாலும் நீங்க போய் எடுத்துட்டு போய் வித்துருவேங்கிறீங்க. போயிருவீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஊதுபத்தி வாங்கி கொடுத்தா நீங்க வித்துருவீங்களா? நான் நிறைய பேருக்கு வாங்கி தந்திருக்கேன். ஏன்னா இப்போ கண்ணு தெரியாதவங்கனாலே ஒரே வியாபாரம் அது, இல்லைன்னா இந்த பினாயில் ஆசிட்டு இல்லைன்னா கள்ள முட்டாய் தான் சொல்றாங்க. அதனால வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் கண்ணு தெரியாதவங்களை நான் தேடி உதவி பண்ற காரணமே அதான். ஏன்னா வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, பிச்சை எடுத்து சாப்பிடுறோம், தர்மம் எடுத்து சாப்பிடுறோம் நாங்க முடியும். அப்ப அதுக்குள்ள தொழிலுக்குள்ள என்னவோ கண்டிப்பா நான் பண்ணி தரேன். சரியாண்ணே? அது பண்ணி கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமாண்ணே? சந்தோஷம். நான் உங்களுக்கு ஒண்ணு பண்ணி தரேன். இப்ப முதல்ல இதை பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இதை உடனே செஞ்சு கொடுத்துறேன். ஏன்னா வெளியவே வேணாம், இங்கேயே இருங்க. உங்களுக்கு பக்தி உங்களுக்கு தேடி வரும். சரியா? தர்மம் எடுக்க போக கூடாதுன்னா நாங்க வியாபாரத்துக்கு போகணும்னு தான் போக கூடாது. சரி, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் செஞ்சு கொடுத்துறேன். நல்லபடியா பாத்துக்கோங்க. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கேட்டது ஊதுபத்தி எல்லாமே இது எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். மொத்தமா எடுத்தாச்சு ஹோல்சேல்ல. நீங்க இதை எப்படி வித்து என்ன பண்ணிக்கணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சரியா? தர்மம் எடுக்க போவானா தைரியமா நம்ம தொழில இறங்கி செய்யுங்க. என்ன கஷ்டம்னாலும் எப்பனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன். சரியா? கண்ணீர் விடக்கூடாது. உங்க கண்ணீர்ல வீணா கூட உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, உழைப்புக்காக என்னன்னாலும் செய்யலாம். சரியா? ஒரு குடும்பம், அவங்க அம்மா, அவருக்கு 2 பார்வையுமே இல்லை, சுத்தமாவே கிடையாது. தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஒரு தொழில் தொடங்க உதவி கேட்டு யார்ட்டையும் போராடி இருக்காரு. அந்த உதவி கிடைக்காதனால தர்மம் எடுத்து சாப்பிடுங்கிற வார்த்தை சொல்றது அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அம்மா கூட எங்களுக்கு வேணா பொருளா வாங்கி கொடுங்க தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி குடும்பத்தை பார்த்தா தயவு செய்து இங்கே மட்டும் இல்லைன்னு எங்கெங்கேயோ இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் தயவுசெய்து உதவி பண்ணுங்க. சரியா அக்கா? கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? அண்ணா இன்னிலிருந்து தொழிலை தொடங்குங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி பார்வையில்லாத மனிதர்கள் எத்தனையோ பேர் மனசுல வலிகளையும் வேதனைகளையும் சுமந்துட்டு இருக்காங்க. இவங்க மாதிரி ஆளுங்களை பார்த்தா தயவுசெய்து அவங்க தொழில் தொடங்குறதுக்கு உதவி பண்ணுங்க. மருத்துவ உதவிக்கு பணம் கேட்டீங்கல்ல, இதுல பணம் இருக்கு. பணம் இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை உடனே தொழிலுக்கு பாரு. சரியா? நினைச்சு கவலைப்படாங்க, தைரியமா இருங்க. நன்றி எல்லாம் வேணாங்க. நல்லபடியா எல்லாம் நல்லா இருக்கும்னு வேண்டிக்கோங்க. நாங்க கடவுளை நேரடியா பார்க்க முடியாது. உங்களை மாதிரி ரூபத்துல வரவங்களதான் எங்களை உதவி செய்யறவங்கள கடவுளான்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணா. நீங்க நல்லபடியா சாப்பிட்டு குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க. என்ன கஷ்டம்னாலும் எப்பனாலும் இந்த அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க எனக்கு உடனே போன் பண்ணிடுவாங்க. கூட பாத்துக்கோங்க. சரியா? போயிட்டு வரட்டுமா? சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிண்ணா.